ஹலோ வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ட்ராவல் வித் கணேஷ் 63 என்ற இந்த காணொளி ஊடாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியிலே நாங்கள் காண இருப்பது சொர்க்க பூமி என்று சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்து நாட்டின் முக்கியமான உல்லாச பயணிகள் அதிக அளவு வந்து போகின்ற இடங்களாகிய சூரிச் மாகாணம், ஜெனீவா மாகாணம், பேர்ன் மாகாணம், இன்டர்லாகன் மாகாணம் போன்ற மாகாணங்களை போன்ற ஒரு மாகாணமாகிய லுசர் என்கின்ற மாகாணத்திலே இப்பொழுது நாங்கள் இந்த காணொளியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த லுசர்ன் மாநிலத்திலே காணப்படுகின்ற முக்கியமான உல்லாச பயணிகள் வந்து கூடுகின்ற, அதாவது அதிக அளவு சுற்றி பார்வையிடுகின்ற அந்த இடங்களை நான் இப்பொழுது இந்த காணொளியூடாக உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன். இந்த காணொளிக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்களானால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து விடுங்கள். வாங்க இப்போ இந்த காணொளிக்குள் நாங்கள் போகலாம். சுவிட்சர்லாந்து நாட்டில் பனி பொழிந்து காணப்படும் மிக உயரமான மலையான இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு கீழே பியர் வால்ட் ஸ்டேட்டஸே என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏரியின் அருகிலே இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த லுசர்ன் மாகாணத்தில் இந்த ஏரிக்கு பல நாடுகளிடமிருந்து உல்லாச பயணிகள் இந்த ஏரியை வந்து பார்ப்பதும், அங்கே காணப்படுகின்ற கப்பல்களில் பிரயாணம் செய்வதும், நிறைய மக்கள் இந்த லுசர்ன் மாநிலத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே பல விதமான உல்லாச பயணிகள் பார்வையிடக்கூடிய இடங்களெல்லாம் இங்கே காணப்படுகின்றன. போக போக அந்த இடங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இங்கே பாருங்கள், பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் இங்கே இந்த உல்லாச பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையில் இந்த லுசர்ன் என்கின்ற இந்த மாகாணம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாகாணமாக காணப்படுகிறது. இந்த லுசர்ன் மாகாணத்திலே 4,20,000 மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும், இதிலே வெளிநாட்டு மக்கள் மட்டும் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும், 80 நகராட்சிகள் இங்கே காணப்படுவதாகவும், இங்கே கூடுதலான ஜெர்மன் மொழி பேசப்படுவதாகவும், இங்கே தனிநபர் வருமானமாக அவரவர்களுடைய திறமைகளுக்கும் அவரவர்களுடைய அனுபவங்களுக்கும் ஏற்ற மாதிரி 70,000 சுவிஸ் பிராங்கிலிருந்து 1,00,000 சுவிஸ் பிராங்க் வரைக்கும் இங்கே தனிநபர் வருமானமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த லுசர்ன் மாகாணம் சுவிட்சர்லாந்தின் மைய பகுதியிலே காணப்படுகின்றது. இந்த ஏரியானது சுமார் 114 கிலோமீட்டர் அளவு நீளத்தை கொண்டிருக்கின்றது மற்றும் கடல் மட்டத்திலிருந்து 433 மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கின்றது. மற்றும் இதனுடைய ஆழம் 214 மீட்டர் ஆழம் கொண்டதாக கருதப்படுகிறது. இது பல கிளைகளாக பிரிந்து வெவ்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. சுமார் 150 கிலோமீட்டர் அளவில் உள்ள ஏரி பகுதியில் இதை ஒப்பிடும் பொழுது கரையின் நீளம் மிகவும் பெரிதாக காணப்படுகிறதாக இங்கே கூறப்படுகின்றது. இந்த லுசர்ன் மாகாணத்தில் உல்லாச பயணிகள் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களாக
இங்கே இந்த பியர்வால்ட் ஸ்டேட்டட் சே என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏரி மற்றும் இதுக்கு அருகிலே இருக்கின்ற பிரதான புகையிரத நிலையம் லுசர்ன் புகையிரத நிலையம் இந்த லுசர்ன் மாகாணத்திலே பிரசித்தி பெற்றதும் மிகவும் பழமை வாய்ந்ததுமாகிய மரப்பலகையிலான சப்பல் பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகின்ற மரப்பலகையிலான கட்டப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஒரு பாலம் இங்கே காணப்படுகிறது. அதைவிட கேபிள் காரிலே போய் சென்று பார்க்கக்கூடிய ரிகி என்ற மலைத்தொடர் மற்றும் பிளாட்டோஸ் என்ற மலைத்தொடர் மற்றும் ஹோல் டவுன் அதாவது பழைய நகரம் என்பனவற்றை எல்லாம் இங்கே சுற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை மட்டுமல்ல, இந்த மலை குகைக்குள்ளே ஒரு சிங்கம் ஒன்று படுத்திருப்பதை பல மக்கள் வந்து இங்கே இந்த இடத்தை எல்லாம் வந்து பார்த்து செல்லுகின்றார்கள். இதைவிட முக்கியமாக மியூசியம் பழைய பொருட்கள் எல்லாம் வைத்து இங்கே இந்த மியூசியமாக இங்கே வைத்திருக்கின்றார்கள். இப்படி பல இடங்கள் எல்லாவற்றையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் பழைய தேவாலயமான ஜெசுட் சர்ச் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பழைய தேவாலயமும் இங்கே காணப்படுகிறது. அது மட்டுமற்ற சுவிஸ் டிரான்ஸ்போர்ட் மியூசியம், அதாவது ஒரு சுவிட்சர்லாந்தின் டிரான்ஸ்போர்ட்டுகள் அடங்கிய ஒரு மியூசியம் என்றும் காணப்படுகிறது. குன்ஸ்டப் மியூசியம் என்று சொல்லி இன்னொரு மியூசியமும் இங்கே காணப்படுகிறது. இப்படி பல இடங்கள் இங்கே உல்லாச பயணிகள் எல்லோரும் வந்து பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த லுசர்ன் மாகாணத்தை பற்றி நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக ஒரு இடங்களை சுற்றி பார்வையிட இருக்கின்றோம். அந்த இடங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்கி இந்த காணொளியை உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன். இப்பொழுது இந்த காணொளியிலே இந்த ஏரியை பற்றி, அதாவது இதிலே இந்த இடத்திலே காணப்படுகின்ற இந்த ஏரியை பற்றியும் அதிலே சென்று வருகின்ற அந்த கப்பல்கள் மற்றும் அந்த நடைபாதையினால் செல்லும்போது எடுக்கப்பட்ட காணொளிகள் எல்லாவற்றையும் இந்த காணொளியிலே நாங்கள் இப்போது பார்வையிடுவோம். பாருங்கள், ஒவ்வொரு கப்பல்களும் இங்கே இருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று வருகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களும் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வந்தால் இந்த லுசர்ன் மாகாணத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கப்பல்களில் ஏறி ஒரு ரவுண்ட் ஒன்று சுற்றி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு என்று உங்களுக்கு ஏற்படும். இந்த லுசர்ன் மாநிலத்துக்கு வந்தால் கட்டாயம் நான் இங்கே காட்டுகின்ற எல்லா இடங்களையும் சென்று பார்வையிடும்படி கேட்டுக்கொண்டு, இங்கே பாருங்கள், இந்த நடைபாதை முழுவதும் சோலையாக காணப்படுகின்றது. அதாவது மரங்களெல்லாம் நட்டு சோலையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மக்கள் அந்த உட்கார்ந்திருந்து இந்த ஏரியையும் இந்த இதில் சென்று வருகின்ற மக்கள், கப்பல்கள், போட்டுகள் போன்றவற்றை பார்வையிட வசதியாக இங்கே இருக்கைகள் இங்கே காணப்படுகின்றன. அதில் உட்கார்ந்திருந்து இந்த இயற்கை காட்சிகளை எல்லாம் இந்த மக்கள் ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அருகிலே பார்த்தீர்களானால் அங்காலே பெரிய பெரிய ஹோட்டல்கள், உணவகங்கள், அதாவது ரெஸ்டாரண்ட்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள், உடுப்பு கடைகள் போன்றவை எல்லாம் அந்த மற்ற பக்கத்திலே காணப்படுகின்றன. பிரசித்தி பெற்ற ஹோட்டல்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன. ஏனென்றால் இது ஒரு உல்லாச பயணிகள் வந்து போகின்ற இடம் என்றபடியினால் கூடுதலான இந்த கடற்கரைக்கு பக்கத்திலே கூடுதலாக பிரசித்தி பெற்ற ஹோட்டல்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன.
உணவகங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இங்கே பாருங்கள் எவ்வளவு கப்பல்கள் எல்லாம் இங்கே நிற்கின்றன என்று. ஒவ்வொரு இடங்களுக்கும் இந்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு, உல்லாச பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்வதற்காக இங்கே காத்திருக்கின்றன. இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு நிம்மதி கிடைப்பது போன்ற ஒரு உணர்வு ஒன்று இங்கே காணப்படுகின்றது. அழகான ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. கூடுதலாக அன்னப்பறவைகள் எல்லாம் இந்த ஏரியிலே காணப்படுகின்றது. இந்த ஏரியின் நீரை பாருங்கள், எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது என்று பாருங்கள். ஒரு கலங்காமலுக்கு நல்ல தெளிவாக காணப்படுகின்றது. நிறைய அன்னப்பறவைகள் எல்லாம் இந்த ஏரியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த லுசெர்ன் மாகாணம் சுவிட்சர்லாந்தின் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக உள்ளது. ஒருபுறம் லுசெர்ன் ஏரியில் அமைந்திருப்பதாலும் அல்ப்ஸ் மலைக்கு அருகாமையில் இருப்பதனாலும், மறுபுறம் செப்பல் பாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரப்பாலத்தின் அருகிலே இருப்பதனாலும், சுவிஸ் போக்குவரத்து அருட்காட்சியகம் அதாவது மியூசியம் போன்ற இடங்களுக்கு அருகிலே இருப்பதனாலும் இந்த லுசெர்ன் என்ற இந்த மாகாணம் மிகவும் பிரசித்தி பெற்று காணப்படுகின்றது. இது மாத்திரமல்ல, இந்திய திரைப்படங்களிலே வருகின்ற பாடல் காட்சிகள், எவ்வளவோ பாடல் காட்சிகள் எல்லாம் இந்த லுசெர்ன் மாகாணத்தின், அதாவது இந்த இடத்திலே வைத்து படமாக்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் மொழியில் மட்டுமல்ல, வேற்று மொழிகள், அதாவது இந்தியாவில் இருக்கின்ற வேறு பல மொழிகளிலே இருக்கின்ற திரைப்படங்களின் பாடல் காட்சிகள் எல்லாம் இந்த ஏரிக்கு பக்கத்திலேயும், அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாலும், அது மாத்திரமல்ல இந்த செப்பல் பாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலத்தில் வைத்தும் பல இந்திய திரைப்பட பாடல்கள் எல்லாம் இங்கே படமாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அந்த பாடங்களில் பார்க்கும்பொழுது பல பாடல் காட்சிகளை இந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
பாருங்கள், இந்த அன்னப்பறவைகள் எல்லாம் இங்கே கரையிலே வந்து நின்று தங்களுடைய இலைகளை தேடிக்கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அருகிலே புறாக்களும் இங்கே காணப்படுகின்றது. அன்னப்பறவைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கின்றது என்று. நிறைய அன்னப்பறவைகள் இந்த ஏரியிலே காணப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இங்கே ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒன்று புறப்படுவதற்கு பயணிகளை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த கப்பல் புறப்பட்டு ஒரு இடத்துக்கு செல்வதற்கு இருக்கின்றது. நிறைய மக்கள் இங்கே இந்த கப்பல்களிலே பிரயாணம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த நடைபாதை ஊடாக நடந்து அந்த லுசேன் நகரத்தின் பிரதான புகையிரத நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இப்பொழுது அந்த இடத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள், இவையெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்கள் இந்த ஏரிக்கு பக்கத்தில் இருப்பதனால் மிகவும் பிரசித்தி பெற்ற ஹோட்டல்களாகவும் மற்றும் சிறிது விலை கூடிய ஹோட்டல்களாகவும் இங்கே காணப்படும். ஏனென்றால் இது மிகவும் டவுனுக்குள், அதாவது பிரசித்தி பெற்ற இடத்திலே இருப்பதனால் கொஞ்சம் விலை கூடிய ஹோட்டல்களாக இங்கே காணப்படுகின்றன. நிறைய ஹோட்டல்கள் இந்த ஏரிக்கு பக்கத்திலே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இப்போ பார்த்தீர்கள்னால் இது சிறிய சிறிய வள்ளங்கள் இங்கே காணப்படுகின்றன. இந்த வள்ளங்கள் என்று சொல்லும் பொழுது இதை நாங்கள் சைக்கிள் இப்போ எப்படி நாங்கள் பெடலால் போட்டு உழக்குகின்றோமோ அதே போல் இந்த சிறிய வள்ளங்களிலே பெடல் மாறி உள்ளே காணப்படும். அந்த பெடலுக்குள் நாங்கள் காலை வைத்து அதை அமர்த்தும் பொழுது அந்த கீழே இருக்கின்ற ரோல் அந்த சுற்றும் பொழுது அந்த வள்ளம் அப்படியே சென்று கொண்டிருக்கும். அந்த சுமார் இந்த ஏரியின் நடுப்பகுதி வரைக்கும் நாங்கள் சென்று விட்டு வரலாம். இந்த வள்ளங்களை எடுத்துக்கொண்டு 4 பேர்கள், இன்னைக்கு 4 பேர்கள் ஒரு வள்ளத்தில் போகக்கூடியதாக இருக்கும். முன்னுக்கு 2 பேர்கள், பின்னுக்கு 2 பேர் என்று சொல்லி 4 பேர்கள் இந்த வெள்ளத்திலே செல்லக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது பின்னால் உழைக்கும் பொழுது அது ரிவர்ஸில் போகின்றது. அதே நேரம் முன்பக்கத்தால் உழக்கும் பொழுது அது முன்னோக்கி செல்கின்றது. பாருங்கள், அதுக்கு அந்த சைக்கிள் உழக்குமா போல் நாங்கள் அந்த காலாலே அந்த பெடல் மாதிரி இருக்கின்ற அந்த உழக்கும் பொழுது இந்த வள்ளம் முன்னுக்கும் பின்னுக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி பல வள்ளங்கள் இங்கே காணப்படுகின்றன. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர்கள் இங்கே கியூவில் வரிசையில் நிற்கின்றார்கள். இதில் சென்று இந்த ஏரியின் நடுப்பகுதிக்கு வரைக்கும் சென்று விட்டு வருவதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள் வரிசையில். உண்மையிலே அதில் போகும்பொழுது ஒரு நடுக்கு ஏரிக்கு நாங்கள் போகும்பொழுது ஒரு ஆனந்தமாகத்தான் இருக்கும் அந்த ஒரு அனுபவம். இங்கே வந்தீங்கன்றால் கட்டாயம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த இதுகளை நீங்கள் ஒரு தடவை முயற்சி செய்து பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்று.
இப்போ இதில் பார்த்தீர்களானால் நாங்கள் அப்பொழுது முதலே பார்த்த அந்த பயணிகளை ஏற்றிக்கொண்டிருந்த அந்த கப்பல் இப்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள் இந்த காட்சி எவ்வளவு அழகாக காணப்படுகிறது என்று. இதோ பாருங்கள் அந்த கப்பல் புறப்பட்டு சென்று கொண்டிருப்பதை. அந்த ஆல்ப்ஸ் மலையிலே பார்க்கும் பொழுது இப்பவும் நிறைய பனி பொழிந்த மலையாகவே காணப்படுகின்றது. இந்த பக்கத்தில் பார்த்தீர்களானால் பெரிய பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன. இங்கே சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் இங்கே காணப்படும் பஸ்ஸுகள் எல்லாம், அதாவது இந்த சிட்டிகளுக்குள்ளே ஓடித் திரிகின்ற பஸ்ஸுகள் எல்லாம் பெரிய பெரிய பஸ்ஸுகளாகவே காணப்படும். அது மாத்திரமல்ல, இந்த சனத்தொகை கூடிய இடமாகியபடியினால் இந்த பஸ்ஸுகள் எல்லாம் பெரிய பெரிய பஸ்ஸுகளாகவே இங்கே காணப்படுகிறது. பாருங்கள், இந்த பஸ்ஸின் நீளத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய பஸ் என்று. எல்லா பஸ்ஸுகளும் கரண்ட், அதாவது எலக்ட்ரானிக்கிலே தான் ஓடுகின்றன. மேலே கரண்ட் வயர்கள் காணப்படுகின்றன. அந்த கரண்ட் வயரிலே இந்த பஸ்ஸினுடைய மேல் பாகத்தில் இருக்கின்ற அந்த கம்பியானது தொட்டு கொண்டிருக்கும். அந்த கரண்டிலே இந்த பஸ்ஸுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கூடுதலாக வெளிநாடுகள் எல்லாமே அப்படித்தான். ஆனால் இந்த லுசர்னில் இருக்கின்ற பஸ்ஸுகள், அதாவது லுசர்ன் மாத்திரமல்ல, பெரிய பெரிய சிட்டிகளில் இருக்கின்ற பஸ்ஸுகள் எல்லாம் சனத்தொகை கூடிய இடங்கள் என்றபடியினால் உல்லாச பயணிகள் மற்றும் அந்த நாட்டு பிரஜைகள் கூடிய இடங்கள் என்றபடியினாலே இங்கே பெரிய நீளமான பஸ்ஸுகளாக இங்கே காணப்படுகின்றன. இந்த புறப்பட்ட கப்பல் இப்பொழுது நடுக்க ஏரிக்கிலே சென்று கொண்டிருக்கின்றன. அங்கே பாருங்கள், நாம் முதல் கூறிய மாதிரி அந்த சிறிய சிறிய வள்ளங்கள் எல்லாம் அந்த 2 பேர் 4 பேர் என்று அந்த வள்ளங்களிலே சென்று காலால் மிதித்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இன்றைய தினம் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த கூடுதலான உல்லாச பயணிகள் சைனா மற்றும் தாய்லாந்து, மலேசியா, கொரியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எல்லோரும் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் மூலம் அந்த குரூப்பாக வந்திருப்பதை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. நிறைய வெளிநாட்டு மக்கள் எல்லாம் இந்த லுசர்ன் என்ற இந்த மாகாணத்துக்கு வந்து இந்த ஏரி பகுதியை சுற்றி பார்வையிட்டு கொண்டும் கப்பலிலே சென்று தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு எல்லா இடங்களையும் சுற்றி பார்வையிட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தூரத்திலே தெரிகின்ற அந்த பாலம்தான் மரத்திலான பாலம். மிகவும் பழமையான ஒரு பாலமாகும். இந்த பாலத்தை நான் பிறகு உங்களுக்கு கிட்ட கொண்டு போய் சுற்றி காண்பிக்கின்றேன். இப்பொழுது நான் தூரத்திலே நின்று அந்த மரப்பாலத்தை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் பிரசித்தி பெற்ற லுசர்னிலே மாத்திரமல்ல, இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு மரத்திலான பாலமாக இந்த பாலம் இருக்கின்றது. இந்த பாலத்திலே வைத்து கூட இந்தியாவின் திரைப்படங்கள், பாடல்கள் எல்லாம் இந்த பாலத்திலே வைத்து எடுத்திருக்கிறார்கள். அந்த பாடல் காட்சிகள் எது என்று எனக்கு இப்பொழுது ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இங்கே கமெண்டில் எழுதிருங்கள். நான் நினைக்கிறேன் சூர்யா நடித்த ஒரு பாடல் காட்சி ஒன்று இந்த செப்பல் பாலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த மரப்பாலத்திலே வைத்து படமாக்கப்பட்டிருந்தது. அந்த படம் என்ன பாடல் என்று எனக்கு இப்பொழுது ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இந்த கமெண்டில் எழுதிவிடுங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளவு பயணிகள்
இந்த வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பஸ்ஸுகள், போக்குவரத்து வாகனங்கள் எல்லாம் இங்கே சென்று கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, டூரிஸ்ட் பஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொகுசு பஸ்ஸுகள் எல்லாம் இங்கே நிறைய பஸ்ஸுகள் சென்று கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாடுகளில் இருந்து வந்திருக்கின்ற ஹோட்டலில் தங்கியிருக்கின்ற அந்த உல்லாச பயணிகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு இங்கே இந்த ஏரியை சுற்றி காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள் நினைக்கிறேன். நிறைய சொகுசு பஸ்ஸுகள் இங்கே இந்த வழியாக சென்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் இந்த புகையிர நிலையத்துக்கு முற்பகுதியை வந்து அடைந்திருக்கின்றோம். அதில் இருந்து இந்த ஏரியை இப்பொழுது உங்களுக்கு சுற்றி காண்பித்து கொண்டிருக்கின்றேன். இங்கே பாருங்கள், இதுதான் நாங்கள் வந்த பாலம். அந்த மரப்பாலம் அல்ல, இந்த மற்ற பாலம், பஸ்ஸுகள் மற்றும் போக்குவரத்துகள் செய்கின்ற அந்த இந்த பாலத்தின் வழியாக தான் நாங்கள் இப்பொழுது நடந்து வந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் இங்கே நிற்கின்ற இடம் வந்து இந்த மறுபக்கத்திலே இந்த புகையிரத நிலையம், அதாவது லுசோன் பிரதான புகையிரத நிலையம் காணப்படுகிறது. அதற்கு முன்பாக இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற மரங்கள் சோலையாக இங்கே காணப்படுகின்றன. இதனால் மக்களும் இந்த வெக்கையை ஓரளவு தாங்கக்கூடியதாகவும், இந்த சோலைகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த இருக்கைகளில் இருந்து உட்கார்ந்திருந்து இந்த காட்சிகளை எல்லாம் ரொம்ப மக்கள் ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து இந்த படகுகள் புறப்படுற இடம். இங்கே மேலே போடப்பட்டிருக்கின்றது எத்தனை மணிக்கு எந்த இடத்துக்கு எந்தெந்த படகுகள் புறப்பட்டு செல்லுகின்றன என்ற டைம் டேபிள் இங்கே மேலே காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இங்கே இந்த போட்டிலேயும் காணப்படுகிறது. ஒவ்வொரு எத்தனை மணிக்கும் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு இந்த போட்டுகள் புறப்பட்டு செல்கின்றன என்று இங்கே காணப்படுகின்றன. இங்கே பார்த்தீர்களானால் மிட்டாக் ஷிப் என்று சொல்லி ஒரு கப்பலிலே போவதற்கு ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு எவ்வளோ கட்டணம், செகண்ட் கிளாஸுக்கு எவ்வளோ கட்டணம் என்ற விவரங்கள் எல்லாம் இங்கே காணப்படுகின்றன. இந்த கப்பலில் நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு மிட்டாக் எஸ்என் என்று சொல்லப்படுகின்ற அந்த மதிய உணவும் இங்கே வழங்கப்படும். ஓகே வியூவர்ஸ், இந்த காணொலியை நாங்கள் இதோடு முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எமது அடுத்த காணொலியில் இந்த லுசேர் மாகாணத்தின் பிரதான புகையிரத நிலையத்தை நான் உங்களுக்கு சுற்றி காண்பிக்க இருக்கின்றேன். ஆகவே வியூவர்ஸ், இந்த காணொலியை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் கூடிய விரைவிலே லுசேர் பிரதான புகையிரத நிலையம் பற்றிய அந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.